தியானமும் ஆன்மீக வாழ்க்கையும். அச்சமின்மை மன வலிமைக்கு மற்றுமோர் அடையாளம். சில நேரங்களில் அச்சத்தின் மூலம் நமது பெரும்பாலான சக்திகள் விரயமாகின்றன. நாம் அதீத நம்பிக்கையுடன் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்றே எண்ணிவிடக்கூடாது. அளவுக்கு அதிக நம்பிக்கையுடன் இருப்பவன் வழுக்கி விழுவதைப் போன்று விழுந்து விடுவோமோ என்று எப்போதும் பயந்தபடியே இருப்பவனும் நிச்சயம் விழுவான். நாம் உயர செல்லும் அளவிற்கு தவறி விழும் ஆபத்தும் உள்ளது. ஆனாலும் விழுந்து விடுவோமோ என்று எப்போதும் பயந்தபடியே இருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த உலகில் பாதுகாப்பு எங்குமே கிடையாது. இறைக்காட்சி மட்டுமே முழுமையான அச்சமின்மையை கொடுக்க முடியும். பிரகதாரண்யக உபனிஷதத்தில், ஜனகரே, நீ பயமின்மையை அடைந்து விட்டாய் என்று கூறப்பட்டுள்ளது. ஆன்ம ஞானத்தை அடைந்த பிறகு ஒருவனுக்கு ஏற்படும் முழுமையான அச்சமற்ற நிலை அது. அச்சமின்மையை பிரம்மம் என்று உபனிஷதம் கூறுகிறது. நிச்சயமாக பிரம்மம் என்பது பயமின்மை. மற்றொரு உபனிஷதம் பன்மையை காண்பவனுக்கு பயம் ஏற்படுகிறது என்று கூறுகிறது. உண்மையான ஆன்மாவை உணரும் அளவிற்கு நாம் எங்கும் இறைவனை காண்கிறோம், அச்சமற்றவர்களாகவும் ஆகிறோம். மற்றொரு வகையான பயமும் உள்ளது. அது மற்றவர்களை பற்றியது. என்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்னும் பயமே அது. மற்றவர்கள் அவர்கள் விருப்பப்படி எதையும் நினைத்துவிட்டு போகட்டும். நீ தேர்ந்தெடுத்த பாதை மிகவும் சரியானது என்று முழுமையாக நம்பினால், மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன சொன்னால் என்ன, என்ன நினைத்தால் என்ன, உனது முழு வாழ்க்கையையும் பாதிக்கும் கொள்கை விஷயத்தில் மற்றவர்களின் கருத்திற்கு சிறிதும் பணிந்து விடாதே. குறுகிய மனம் படைத்தவர்களிடம் பயந்து ஆன்மீக வாழ்க்கையின் பொக்கிஷங்களை இழந்து விடாதே. நாய்க்குட்டிகளின் குறைப்பை யானை சிறிதும் பொருட்படுத்தாதது போன்று மற்றவர்களின் விமர்சனங்களையும் பொருட்படுத்தக்கூடாது என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் தனது அமுத மொழிகளில் நரேந்திரருக்கு கூறுகிறார். மேலும் வெட்கம், வெறுப்பு, பயம் முதலியவை இருக்கும் வரை ஒரு சாதகனால் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் காண முடியாது என்றும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுகிறார். எல்லா மனிதர்களையும் திருப்தி செய்ய முடியாது. நமது கருத்துக்களை சிலர் ஏற்காமல் இருக்கலாம், பலர் ஏற்கலாம். எப்படி இருந்தாலும் தேவையான அனைத்தையும் நன்கு ஆலோசித்து சரியென்று நாம் நினைப்பதை செய்ய வேண்டும். எல்லோரையும் ஒருவன் திருப்தி செய்ய முயன்றால் அவனிடம் ஏதோ தவறு இருக்கிறது என்று கூட நான் சொல்வதுண்டு. இறைவனின் மகிமைகளை நம்முள் நாம் தியானம் செய்தால் நம்மை பற்றிய எண்ணங்களை மற்றவர்கள் தாங்களாகவே மாற்றிக்கொள்வதை காணலாம். மற்றவர்களுடன் பழகும்போது நாம் உணர்ச்சி வசப்படாமல் சமநிலையில் இருந்து கொண்டு அதே நேரம் அவர்களுக்கு நன்மையும் உதவியும் செய்ய முயற்சிக்க வேண்டும். நாம் தன்னலமற்றவர்களாக இருந்து கொண்டு அதே நேரம் நமது வலிமையை மற்றவர்களுக்கு உணர்த்தும் வகையில் உறுதியாகவும் இருக்க வேண்டும். தகாத விதத்தில் நம்மை பயன்படுத்தி கொள்ள மற்றவர்களுக்கு துணிவு ஏற்படாத வகையில் நமது மனநிலையும் வலிமையும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் நமக்கு அநியாயம் செய்யும் போதும் தீங்கிழைக்கும் போதும் நாம் அமைதியாக இருக்க விரும்பினால் அதற்கு நாம் வலிமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும். அல்லது பதிலடி கொடுக்க விரும்பினால் அதற்கும் நமக்கு வலிமை வேண்டும். இரண்டு நிலைகளிலும் வலிமை தேவைப்படுகிறது. நாம் பதிலடி கொடுக்காவிட்டாலும் நமது வலிமையை மற்றவர்கள் உணரும் வகையில் நாம் வலிமையுடன் இருக்க வேண்டும். அமைதியாக இருப்பதிலும் ஒரு வகை இருக்கிறது. அத்தகைய அமைதியே மற்றவர்கள் உனது வலிமையை அறியவும் தங்களது தவறை உணரவும் வழி செய்கிறது. அதனால் அடுத்த முறை அவர்கள் உன்னை தவறாக பயன்படுத்தி கொள்ள துணிய மாட்டார்கள். முன்பின் யோசிக்காமலும் வன்முறையாலும் அல்லாமல் நமது உறுதியாலும் கண்ணியத்தாலும் நமது வலிமையை மற்றவர்கள் உணரும்படி செய்ய வேண்டும். நாம் வாழும் இந்த உலகம் மிகவும் மோசமானது, தூய்மையற்றது. நாம் பலவீனர்களாக இருந்தால் அது நம்மை தவறாக பயன்படுத்தி கொள்ளும். எனவே ஒரு சாதகன் முதலில் வளர்த்து கொள்ள வேண்டியது உண்மையான மன வலிமையையே, அதாவது தோல்வியை சிறிதும் ஏற்காத மன வலிமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இதையும் நினைவில் கொள்ள வேண்டும். நீ ஒரு முரடனை போன்று வலிமை உடையவனாக இருக்கலாம், ஆனால் யோசிக்காமல் அந்த வலிமையை முரட்டுத்தனமாக பயன்படுத்தக்கூடாது. அஹிம்சை.
அகிம்சை வலிமையின் மற்றொரு அடையாளம். கோழைத்தனத்தால் அகிம்சையை பின்பற்றுவதில் எந்த சிறப்பும் இல்லை. ஒரு மனிதன் அடையக்கூடிய சிறந்த வலிமையும் பொறுமையின் ஆற்றலுமே உண்மையான அகிம்சை. அது சிறந்த வீரமும் உயர்ந்த அன்பும் கலந்தது. யாரையும் வெறுக்காத தன்மை உடையது. அதையே ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். மற்றவர்களை வெறுக்காமல் தனது போர் புரியும் கடமையை செய்யும்படி ஸ்ரீகிருஷ்ணர் அவனிடம் கூறினார். பற்றை போன்று வெறுப்பு மோசமானது. காமத்தை போன்று கோபமும் தீயது. இதை அறிய தவறிவிடாது. ஆன்மீக வாழ்க்கை வாழும்போது மற்றவர்களின் வழியில் தடையாக நிற்காதே. யாராக இருந்தாலும் அவருக்கு எதிராக வெறுப்பையும் காழ்ப்புணர்ச்சியையும் தூண்டி விடாதே. மற்றவர்களை ஓரம் கட்ட நினைக்காதே. உனது நன்மைக்காகவும் உனக்கு வேண்டியவர்களின் நன்மைக்காகவும் மற்றவர்களை பலியாக்க முயற்சிக்காதே. மிருகங்களின் உலகத்தில் வாழ்வதற்காக போராட்டம் தேவைப்படலாம். ஏனெனில் மிருக உலகில் தகுதி மிக்கதே வாழ முடியும் என்னும் விதி உள்ளது. ஆனால் மனிதன் மிருகமன்று. அவன் மிருகத்தை போன்று நடந்து கொள்ளக்கூடாது. அவன் மிருக உலகங்களின் விதிமுறைகளை கடந்து இறைவனின் ராஜ்யத்தை அடைய முயற்சிக்க வேண்டும். இறைவனின் ராஜ்யத்தில் அன்பும் தியாகமுமே ஆட்சி புரிகின்றன. பற்றாலும் வெறுப்பாலும் பாதிக்கப்படாமல் இருப்பதே ஆன்மீக மனிதனின் குறிக்கோள். அவன் மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் கொண்டிருக்க வேண்டும். மற்றவர்களின் துன்பங்களை அவர்களே உணர்வதை விட ஆன்மீக மனிதன் அதிகமாக உணர்கிறான். தன்னிடம் கர்வத்துடனும் முரட்டுத்தனமாகவும் நடப்பவர்களிடமும் ஆன்மீக மனிதன் இரக்கமே கொள்கிறான். தன்னையே தியாகம் செய்து கொண்டும் அவன் மற்றவர்களுக்கு உதவ முற்படுகிறான். ஆனால் இரக்கம் என்னும் பெயரில் தன்னை மற்றவர்கள் உலகியலுக்கு இழுப்பதை அவன் ஏற்பதில்லை. மற்றவர்கள் தங்களது சுயநலத்திற்காக தன்னை பயன்படுத்தி கொள்வதை அவன் அனுமதிப்பதில்லை. இந்த உலகில் வித்யாசக்தி அவித்யாசக்தி என்னும் இரண்டு செயல்புரிகின்றன. ஆன்மீக சாதகன் வித்யாசக்தியை ஏற்க வேண்டும், அவித்யாசக்தியை ஏற்கக்கூடாது. அதற்காக அவன் சற்று சேரலாம், ஆனால் கடிக்கக்கூடாது. வெறுத்தல், பழிவாங்குதல் முதலிய எண்ணங்களை அவன் கொண்டிருக்கக்கூடாது. தன்னை சுற்றி செயல்படும் அனைத்து சக்திகளிடமும் அவன் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். உண்மையான அகிம்சை என்பது ஓர் உயர்ந்த லட்சியம். அந்த லட்சியத்தை நோக்கி நாம் படிப்படியாக முன்னேற வேண்டும். தீய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் நீக்கி மனதை தூய்மையாக்க வேண்டும். உண்மையான ஆன்மீக அனுபவத்தை பெற்றால் மட்டுமே உண்மையான அகிம்சையை கடைபிடிக்க முடியும். கொள்கை அளவில் உள்ள அகிம்சைக்கும் வாழ்க்கையில் செயலளவில் கடைபிடிக்கப்படும் அகிம்சைக்கும் பெருத்த வேறுபாடு உள்ளது. ஈசாவாசிய உபனிஷதத்தில் எல்லோரிலும் ஆன்மாவையும் ஆன்மாவில் எல்லோரையும் காணும்போது ஒருவன் யாரையும் வெறுப்பதில்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆன்மாவை அனுபவத்தில் உணர்தலே உண்மையான அகிம்சையின் அடிப்படை. இதுவே உபநிடதங்களில் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டுள்ள கருத்து. ஆன்ம ஞானம் பெற்றால் ஒருவன் யாரையும் வெறுக்க மாட்டான். ஆன்மீக வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களில் மற்றவர்களுடன் பழகுவதில் ஒரு சாதகன் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அகிம்சை என்னும் பெயரில் அவன் மிகவும் மென்மையானவனாகவும் விட்டு கொடுப்பவனாகவும் இருக்கக்கூடாது. உறுதியாக இல்லாமல் மென்மையாக உள்ளவர்கள் ஆன்மீக வாழ்க்கையை மிகவும் கடினமான ஒன்றாகவே உணர்கிறார்கள். உலகின் தீமைகளை எதிர்கொள்ள மிகுந்த வலிமை தேவை. ஆன்மீக வளர்ச்சி கேள்விக்குறியாகும் விஷயங்களில் மென்மையானவனாகவும் உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டவனாகவும் இருந்து விடாதே. நம்மிடமும் நாம் கண்டிப்புடன் இருக்க வேண்டும். வன்முறை, கோபம், வெறுப்பு முதலியவற்றை நமது மனங்களிலிருந்து நீக்கிவிட வேண்டும். சில நேரங்களில் வெளிப்பார்வைக்கு நாம் மற்றவர்களுடன் வாழ்வது போல் தோன்றினாலும் மனத்திற்குள் கோபத்தால் எரிந்து கொண்டிருப்போம். அது மிகவும் ஆபத்தானது. முதலில் அகிம்சையை மனதளவில் கடைபிடி. அது மன வலிமையை அதிகரிக்கிறது. வலிமை உடையவனால் மட்டுமே அகிம்சையை கடைபிடிக்க முடியும். மெய்ப்பொருளின் அழிக்கும் அம்சம். நமது மனதை புத்திபூர்வமாக ஒரு சுடுகாடாக ஆக்கி கொள்ள வேண்டும். நமது பற்றுகள், மன அழுக்குகள், அகங்காரம் இவற்றின் சுடுகாடு. முடிவற்ற தகனமே இறை வழிபாடு, உண்மை வழிபாடு.
அதை கண்டு நாம் பயந்துவிடக்கூடாது. நமது பெரிய பிரச்சனை உலகியல் சுகங்களையும் புலனின்பங்களையும் அளிக்கும் கடவுளை மட்டுமே வழிபடுவதுதான். அதுவே நமது பெரிய சிக்கல். ஆனால் துன்பமும் இறைவனுடையது தான் அல்லவா? வரங்களை கொடுக்கும் இறைவனையே நாம் எங்கும் வழிபடுகிறோம். இறைவனை அழிப்பவனாக நினைத்த மாத்திரத்தில் நாம் மிகவும் பயந்து விடுகிறோம். வரங்களை கொடுப்பவராக சிவன் இருக்கும்போது அது நல்லது. அழிக்கும் கோர தாண்டவத்தை அவர் ஆடுவது மிகவும் கொடியது. ஏன், நமது மனநிலைக்கு சரியான காரணம் எதுவும் கிடையாது. படைக்கும் போதும் காக்கும் போதும் மட்டுமே கடவுள் கடவுளாக இருக்கிறார். ஆனால் அழிப்பதில் கடவுளுக்கு பங்கு இல்லை என்று நினைக்கிறோம். அது அப்படி இருக்க முடியாது. படைத்தல், காத்தல், அழித்தல் என அனைத்து அம்சங்களிலும் கடவுளாக இருந்தால்தான் அவர் கடவுளாக இருக்க முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக இவை அனைத்தையும் கடந்தும் இருப்பவர் கடவுள். எனவே வெறும் நல்ல கடவுளை மட்டுமே ஏற்கும் மதத்திற்கு எதிரான தற்கால போராட்டங்களை பாராட்டவே வேண்டும். நவீன மனிதனுக்கு இரக்கமுள்ள நல்ல கடவுளை போதித்தால் அவன் அந்த கடவுளை தூக்கி எறிவான். ஆனால் உண்மையான கடவுளை அவர்களிடம் போதித்தால் அத்தகைய கடவுளை பலரும் ஏற்பர். படைப்பவர், காப்பவர், அழிப்பவர் என்று விளங்கும் கடவுளே அன்னையாக விளங்குகிறார். மேலும் அன்னையே எல்லாம் கடந்த தனது உண்மை வடிவில் சிவனாக இருக்கிறார். செயல் வடிவில் கடவுளே அன்னை. அதை அன்னை படைத்தல், காத்தல், அழித்தல் இவற்றை கடந்து நிற்கும்போது சிவன் தனது காலின் கீழ் அசைவில்லாமல் பற்றில்லாமல் மூர்ச்சை அடைந்தவரை போன்று தோன்றும் சிவன் மீது படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் இந்த விளையாட்டுகளை அன்னை அரங்கேற்றுகிறாள். மெய்ப்பொருளை பற்றிய என்ன அற்புதமான ஆழ்ந்த உருவகம்! மரணத்தைக் கண்டு ஏன் பயப்பட வேண்டும்? இறப்பும் போற்றுதலுக்கு உரியதாக இருக்க முடியும். அன்னையின் சிறந்த விளையாட்டை நாம் எங்கு காண்கிறோம்? சுடுகாட்டில் மட்டும்தான். குழந்தைகள் காப்பகம் எவ்வளவு உண்மையோ அதே அளவு சுடுகாடும் உண்மையே. வாழ்க்கையில் பற்றை முற்றிலும் ஒழித்தவனாக, மரண பயத்தை துறந்தவனாக சாதகன் வாழ்க்கையிலும் மரணத்திலும் அன்னையை மட்டுமே பற்றி கொள்ள வேண்டும். இன்பங்களில் பற்றுடையவன் எப்போதும் துன்பத்தையே அடைகிறான் என்பது நியதி. வாழ்க்கையில் நாம் அனுபவித்தே தீர வேண்டிய மன உளைச்சல்களையும் துன்பங்களையும் ஒப்பிடும்போது உடல் துன்பங்கள் ஒன்றுமே இல்லாதவை. இன்ப துன்பங்களை கடந்ததாக உள்ளதே மெய்ப்பொருள் என்பதை நாம் எப்போதும் அறிய வேண்டும். அவை இரண்டையும் கடந்த பிறகே அந்த மெய்ப்பொருளை அடைய முடியும். ராம் பிரசாதர் பாடுகிறார்: மூட மதியே, என்ன வந்தாலும் எப்போதும் அன்னையின் பெயரை சொல்வதை நிறுத்தாதே. துன்பங்கள் வருகின்றன, இன்னும் வரும், அதனால் என்ன? மனித மனங்களில் வீசும் பயங்கர புயலுடன் எந்த பெரிய உடல் துன்பங்களையும் ஒப்பிட முடியாது. வாழ்க்கையின் இன்பகரமான அம்சங்களை மட்டுமே பிடித்து கொண்டு பயங்கரமான அம்சங்களை மறுக்கும் வரையில் அல்லது மறுக்க முயற்சிக்கும் வரையில் அத்தகைய மனப்புயல்களை கடந்து செல்ல இயலாது. இறைவனை அடையவும் ஆழ்ந்த அமைதியையும் அருளையும் பெறவும் உண்மையாக விரும்பினால் இறைவனின் இன்ப துன்ப அம்சங்களை கடந்து செல்ல நாம் முழுவதும் தயாராக இருக்க வேண்டும். மெய்ப்பொருளின் அழிக்கும் அம்சத்தையும் எதிர்கொள்ள வேண்டியது சாதகனுக்கு மிகவும் முக்கியம். தவறான எதிர்பார்ப்புகள், தவறானவற்றுடன் தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளுதல், தனது அபிமான கருத்துக்கள், பொய்யான உலகியல் முயற்சிகள், நமது சிறிய அற்ப மற்றும் பேராசைகள் முதலியவற்றை அந்த மெய்ப்பொருள் முதலில் எரித்து சாம்பலாக்க வேண்டும். அதன் பின்னரே மெய்ப்பொருள் விளங்கும். அதற்கு முன்னர் விளங்காது. ஆனால் அவை அனைத்தையும் எரித்து சாம்பலாக்க உண்மையில் யார் விரும்புகின்றனர்? தகுந்த விலை கொடுத்து குறிக்கோளை அடைய யார் விரும்புகின்றனர்? அந்த குறிக்கோளை அடையும் சாதனங்களையும் வழிமுறைகளையும் பண்டைய ரிஷிகள் நமக்கு போதித்துள்ளனர். ஆனால் நாம் பிடிவாதக்காரர்கள். நமது முயற்சிகளை எப்போதும் ஒத்தி போடுகிறோம். போதனைகளின் உண்மையை அனுபவத்தில் உணராமல் அவற்றை புத்தியால் வெறுமனே அலசி ஆராய்வதிலேயே இன்பம் காண்கிறோம். எனவேதான் நாம் அந்த லட்சியத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறோம். பல நேரங்களில் நாம் அன்பு, பதவி, தற்பெருமை போன்ற துயரமிகுந்த வெறுக்கத்தக்க அற்பமான சிறிய கனவுகளை காண விரும்புகிறோம். அவற்றை திருப்தியாகவும் கட்டியணைத்து கொண்டிருக்கவும்
நம்மிடமிருந்து அவை பறிக்கப்படும் வரை முடிந்த வரையில் அவற்றை விடாமல் பற்றி கொள்ளவும் விரும்புகிறோம். நான் கூறியது போன்று ஆன்மீக வாழ்க்கை வாழ தயாராக இருந்தால் நல்ல கனவுகள் போன்று தோன்றினாலும் அனைத்து நுட்பமான மற்றும் தூல கனவுகளையும் விட்டொழிக்க வேண்டும். சிறிதும் இரக்கம் பார்க்காமல் மனதை சுரண்டி தேய்த்து தூய்மைப்படுத்தி மாற்றியமைக்க வேண்டும். பழைய கண்ணோட்டங்களையும் பிடித்த கொள்கைகளையும் காழ்ப்புணர்ச்சிகளையும் துறந்து ஒரு புதிய கண்ணோட்டத்தை உருவாக்க வேண்டும். சிறிதும் குறைவுபடாத வளைந்து கொடுக்காத துணிவு தேவை. ஆண்மை மிக்கவர்கள், வீரர்கள், வலிமை உடையவர்கள், லட்சியத்தில் குறியாக இருப்பவர்கள், நம்பகத்தன்மை கொண்டவர்கள் முதலியவர்களால் மட்டுமே மெய்ப்பொருளை அடைய முடியும். மற்றவர்களால் முடியாது. அது ஒரு அற்புத வீரச் செயல். வலிமையற்றவர்களுக்கும் சேற்றில் புரளும் புழுக்களுக்கும், ஓ நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, நான் என்ன செய்வேன், நான் ஒரு பாவி என்று அழுதுவிட்டு மீண்டும் அதே பாவத்தை மகிழ்ச்சியாகவும் கவனமின்றியும் செய்து சேற்றில் உழன்று பின்னர் கதறும் பாவிகளுக்கும் வேதாந்தத்தில் இடமில்லை. பலவீனர்களால் மெய்ப்பொருளை அடைய முடியாது. தூய்மை நமது பிறப்புரிமை என்றால் நாம் ஏன் தூய்மையை வெளிப்படுத்தக்கூடாது? அன்பு நமது பிறப்புரிமை என்றால் ஏன் அன்பை வெளிப்படுத்தக்கூடாது? ஆனந்தம் நமது பிறப்புரிமை என்றால் ஏன் ஆனந்தத்தை வெளிப்படுத்தக்கூடாது? சுதந்திரம் நமது பிறப்புரிமை என்றால் ஏன் புலன்களுக்கும் உடலுக்கும் மனதிற்கும் அகங்காரத்திற்கும் அடிமைகளாக இருக்க வேண்டும்? கனவுகளை சிறிதும் இரக்கமின்றி அழித்து ஒளி. உனது சொந்த காலில், வீரமகனின் காலில் ஆண்மையுடன் நிற்க கற்றுக்கொள். ஆன்ம தியானம் செய். உடலிற்கும் மனதிற்கும் அடிப்படையாக உள்ள ஆன்மாவின் மீது தியானம் செய். அதுவே நமது உண்மை இயல்பு. பொய்யான அனாத்மாவை நான் என்று எண்ணுவதிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ளும் அளவிற்கும் பரமாத்மாவுடன் நம்மை ஐக்கியப்படுத்தி கொள்ளும் அளவிற்கும் நாம் பயமற்றவர்கள் ஆகிறோம். வலிமை அடைகிறோம். தூய்மையும் அமைதியும் பெறுகிறோம். நம்முள் விளங்கும் இறைவனுடன் நம்மை ஐக்கியப்படுத்தி கொள்ளும் அளவிற்கு நாம் ரிஷிகள் ஆகிறோம். ஒருவனின் மனம் வெளிநோக்குடன் இருந்தால் அவன் பாவி ஆகிறான். மனதை தனது ஆன்மாவில் லயம் செய்யும்போது அவன் ரிஷி ஆகிறான். புனிதத்தை தனது இயல்பாக கொண்டதும் தானே ஒளிர்வதுமான ஆன்மாவாக ஒருவன் தன்னை காண்பதே தார்மீக வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவதன் ரகசியம். தியானத்தின் போது இந்த கருத்தை நமது மனதின் அடையாளங்களில் விதைக்க வேண்டும். அப்போதுதான் பரமாத்மாவின் தூய்மையான தானே விளங்கும் தன்மை நமது உடலிலும் மனதிலும் வெளிப்படும். தங்கள் பாவங்களை குறித்து அழுது ஓலமிட விரும்புபவர்கள் அழுதுவிட்டு போகட்டும். நாம் அந்த இறைவனை பற்றி நினைப்போம். என்றும் புனிதமானவரும் எல்லாவற்றிற்கும் ஆன்மாவாகவும் விளங்கும் பரமாத்மாவை நம்முள் தியானிப்போம். அவரது மகிமையை எங்கும் வெளிப்படுத்துவோம். மனம் குழப்பத்தில் இருந்தாலும் தீய செயல்களில் ஈடுபட நினைத்தாலும் சுவாமி விவேகானந்தரின் இந்த அற்புத வார்த்தைகளை எப்போதும் நினைவில் கொள்வோம். எழுந்திருங்கள், விழித்திருங்கள். பலவீனமாகிய இந்த மனோவசியத்திலிருந்து விடுபட்டு எழுங்கள். உண்மையில் யாரும் பலவீனர் இல்லை. ஆன்மா எல்லையற்றது, எல்லா ஆற்றல்களும் உடையது, எல்லாம் அறிந்தது. எழுந்து நில்லுங்கள். உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுள் உரைகின்ற இறைவனை வெளிப்படுத்துங்கள். உங்களுக்கும் போதித்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் அவர்களது உண்மை இயல்பை போதியுங்கள். உறங்கும் ஆன்மாவை எழுப்புங்கள். அது எவ்வாறு விழித்தெழுகிறது என்பதை பாருங்கள். உறங்குகின்ற ஆன்மா மட்டும் விழித்தெழுந்து தன்னுணர்வுடன் செயலில் ஈடுபடுமானால் சக்தி வரும், புகழ் வரும், நன்மை வரும், தூய்மை வரும். எவையெல்லாம் மேலானதோ அவை அனைத்தும் வரும்.